ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் ஷெல்லை யூஸ் பண்ணி எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி ஷெல்லை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து காம்பஸை யூஸ் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணோம், அதே மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸை எப்படி க்ரியேட் பண்ணோம். அந்த கலெக்ஷன்ஸ்லாம் 5 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம ஷெல்லை எப்படி யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஓப்பன் மோங்கோடிபி ஷெல்லுன்னு இருக்கும். பை டிஃபால்ட் வந்து இப்போ நான் இருக்கிறது வந்து நான் க்ரியேட் பண்ண டேட்டா பேஸ். அதனால் என்ன சொல்லுது, டிபி ஸ்டூடெண்ட்ன்றது என்னென்ன கலெக்ஷன் ஃபைண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். உள்ளே இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் நமக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து குறிப்பிட்ட ரெக்கார்டு மட்டும் வேணும் அப்படின்னா மார்க், ஃபார் எக்ஸாம்பிள் 90 இருக்கிற மார்க் எனக்கு வேணும். நான் என்டர் பண்ணுறேன். 90 இருக்கிற மார்க்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். இது ஒரு வழியாக நம்ம வந்து மோங்கோடிபி ஷெல்லில் போகலாம். ரைட், காம்பஸ் உள்ளே போக முடியும். இப்போ இது இல்லாமல் நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். த்ரூ கமாண்ட் ப்ராம்ப்ட் எப்படி போகிறது. ஷெல் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். நான் போயிட்டு இதை கொடுத்து நான் என்ன பண்ணுவேன், மோங்கோ எஸ்ஹெச் எடுத்துக்கிறேன். மோங்கோ ஷெல்னு அர்த்தம். பை டிஃபால்ட் டெஸ்ட் டேட்டா பேஸ்க்கு தான் போகும். இப்போ நான் இருக்கிற டேட்டா பேஸ்லாம் பார்க்கணுன்னா ஷோ டிபிஎஸ் கொடுக்குறேன். இதான் நம்ம லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணோம். இந்த டேட்டா பேஸ் உள்ளே போய் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நம்ம க்ரியேட் பண்ணோம். யூஸ் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து மாறிடுச்சு. இப்போ நான் இது உள்ளே போயிட்டு ஷோ கலெக்ஷன்ஸ்னு கொடுக்குறேன். உள்ளே இருக்கிற கலெக்ஷன்ஸ்னால் டேபிள்ஸ். நமக்கு ஒரு இதுவும் காட்டலை. ஏன்னா நமக்கு வந்து இங்கே டேட்டா பேஸ் வந்து எஜுகேஷன் _INS இதில் வந்து கேபிட்டல் இங்கே கொடுக்கல. அப்போது ஏதோ ஒரு டேட்டா பேஸ் உள்ள தான் போயிருக்கு. இது டேட்டா பேஸே எக்ஸிஸ்ட் ஆகலை இந்த மாதிரி பேரில். பட் அது உள்ள மோங்கோடிபி உள்ள போக முடியும். இப்போ எப்போ இந்த மாதிரி டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகும்னா, இது உள்ள ஒரு கலெக்ஷனை க்ரியேட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து இது மாதிரி டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலெக்ஷனையும் க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ டேட்டா பேஸ் நமக்கு இந்த மாதிரி கிடையாது. ஸோ ஆக்சுவலாக இது உள்ளே போடணும்னா நம்ம என்ன பண்ணணும், யூஸ் கேபிட்டலில் கொடுக்கணும். ரைட், இப்போ நான் உள்ளே இருக்க கலெக்ஷன்ஸ் பார்க்குறேன். நமக்கு ஏற்கனவே ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ன்றது தான் அந்த கலெக்ஷன். இப்போது வேறு என்னென்ன கமாண்ட்ஸ் இது உள்ளே இருக்குது அப்படின்னா ஹெல்ப் அப்படின்றதும் ஒன்று நீங்கள் போட்டு பார்க்கலாம். இது உள்ளே வந்து நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை விட்டு வெளியே வரணும், மோங்கோ ஷெல்லை விட்டுனா எக்ஸிட்னா வெளியே வந்துடலாம். இப்போது இது டாஸ் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துடுச்சு. திருப்பி உள்ளே போகணுன்னா மோங்கோ எஸ்ஹெச். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ நான் டிபி உள்ளே போய்க்கிறேன். ஸோ யூஸ் எஜுகேஷன் _INS கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஸ்டூடெண்ட். இப்போ ஒரு ரெக்கார்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது. நான் ஏற்கனவே ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டிபி நான் இது உள்ள காப்பி பண்ணிக்கிறேன். சரியா காப்பி ஆகலாம். ஓகே, நான் காப்பி பண்ணியாச்சு. இப்போ நான் அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இங்கே வந்து டிபி அந்த கலெக்ஷன் நேம் டாட் இன்சர்ட் ஒன் ஓ கேபிட்டல். இது உள்ள நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இது ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வேல்யூக்கு கமா செப்பரேட்டரில் போட்டுருக்கோம். இது ஒரு அரேவாக கொடுக்குறோம். இதில் மோங்கோ டிபின்னு போட்டு என்டர்னு அனுப்புகிறேன். நமக்கு இந்த இடத்துல அக்னாலேஜ் டு ஒரு ஆப்ஜெக்ட் ஐடியை க்ரியேட் பண்ணியிருக்கு. நம்ம
திருப்பி காம்பஸில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு இங்கே ஒரு 6 ரெக்கார்டு க்ரியேட் ஆகிருக்கு. ரைட், இது வந்து சிங்கிள் ரெக்கார்ட். இப்போது மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது? இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். திருப்பி இதில் இன்ஸ்டெட் ஆஃப் 1 நான் மெனின்னு போட்டுக்கிறேன். இங்கே MongoDB 1ன்னு போட்டுட்டு இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சேம் போட்டுட்டு இங்கே MongoDB 2ன்னு போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு அரே அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டை போட்டுக்கிறேன். ரைட், போட்டுட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனை. ஓகே, நவ் நம்ம 2 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு 2 ஆப்ஜெக்ட் ஐடி க்ரியேட் ஆகிருக்கு. இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா 8 ரெக்கார்டுன்னு காட்டுது. ஒன்று MongoDB 1, MongoDB 2. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி அதை வந்து பார்க்குறது, ஃபைன் பண்ணுறது, வேறு என்னென்னன்றதெல்லாம் அடுத்த வீடியோ